இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான முறையில் திருக்கணிதப்படி 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகின்றது. இந்த குரு பெயர்ச்சி என்பது பெரும் விழா, பெரும் அற்புதமான ஒரு பெரும் பேரின்ப விழா. அந்த வகையில் போன ஆண்டு குரு பெயர்ச்சி நம்மளிடம் பெரிய வரவேற்பு பெற்றது. அந்த வகையில் நண்பர்களே, மேச ராசிக்கு இந்த குரு எப்படி பெயர்கின்றது, இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும் நண்பர்களே, கடந்த ஓராண்டுகளாக குடும்பஸ்தானத்திலிருந்து அதோட பார்வைகள் எல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலையிலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மேசராசி நண்பர்களுக்கு குரு போகும்போது ஒரு நல்லதை செய்துவிட்டு போவோம். வேலை இல்லாத மேசராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை, மன உளைச்சல் இருந்திருக்கும், மன உளைச்சல், திருமண மாலை, மாங்கல்ய பலம், குழந்தை பேரு, இப்படி போன்ற அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சென்ற குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தான், வெற்றி ஸ்தானம் தான். அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அது பார்க்கும் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள் இருந்த ஒரு சிறு சிறு மன பிரிவுகள் எல்லாம், தொழில் சாணத்தில் இருந்த பிரிவுகள் எல்லாம், வம்பு வழக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் இருந்தது எல்லாமே சமாதானத்துக்கு வரும். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள ஒரு பெரிய அந்நோன்யம் வரும். கணவன் மனைக்குள்ள அந்நோன்யம் வந்தாலே அப்போ என்ன அர்த்தம்? நல்ல குழந்தை நீண்ட நாட்களாக மேசராசி நண்பர் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் வளகாப்பு சத்தம் கேட்கும். ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது என்பது பெரும் பாக்கியம். அதே போன்று 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பதும் லாபங்கள் 1 மடங்கு 2 மடங்கு ஆகும். சம்பளங்கள் 1 மடங்கு உயரும். வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்துருக்கிற நண்பர்கள் வெளிநாட்டு நீட் தேர்வில் வெற்றி பெறும். நல்ல கல்வி, இப்போ அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அதுவும் நடந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ் எதிர்பார்த்துருப்பீங்க, நல்ல காலேஜாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உயர் படிப்புகளை தேடி மாணவர்கள் எல்லாருக்குமே உயர்ந்த இடத்தில் மேசராசி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ தேர்விலும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேப்பர் போடலாமல் நினைச்சுட்டு இருந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 3ஆம் இடங்கும் போது இருக்கிறத தக்க வைத்து கொண்டு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே. இந்த இடத்தில் நீங்கள் ஒரு தடவையேனும் தென்குடி திட்டையில் இருக்கும் தஞ்சை மாவட்டத்தில் தென்குடி திட்டையில் ஒரு குரு பகவானை குரு பயிற்சி ஆகி 1 வாரத்திலோ ஒரு 2 வாரத்துக்குள்ளே சென்று தரிசனம் செய்து குருவோடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பேன், குருவுக்கும் தலைவன், சனிக்கும் தலைவன், ராகுகேதுக்கும் தலைவன் சிவன் தான். அந்த சிவனுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி. ஒரு இரும்பு கவசம் போட்டதும் என்று ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஏற்படும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கவசம் போட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் ஜோதிர்லிங்க யாத்திரை. இந்த அமிர்தகரா ஜோதிர்லிங்க யாத்திரையை கடந்த 12 ஆண்டுகளாக 12 தடவை 12 ஜோதிர்லிங்கத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் சுற்றி வந்துவிட்டோம். நம்ம தியானிகளோட 12 தடவை 12 ஜோதிர்லிங்கத்தையும் வளம் வந்து விட்டோம். ஒரு தடவை ஜோதிர்லிங்கத்தை சுற்றி வந்தாலே பிறவி பெருங்கடனை கலந்து விட்டோம். அடுத்த பிறவி இல்லையுமா நம்மளோட தியானிகள் விட 12 தடவைக்கு மேலே சுற்றி வந்துவிட்டோம் நண்பர்களே. அந்த வகையில் உங்களுக்குரிய ஜோதிர்லிங்கம் சோம்நாத்தில் இருக்க, குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கஜினி முகமது 18 வாட்டி படையெடுத்த சோம்நாத்துடைய சோம்நாத பகவானை வணங்கி வாருங்கள். உஜ்ஜயினியில் இருக்கின்ற செவ்வாய் பகவானை வணங்கி வாருங்கள். உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாய் வணங்கி வாருங்கள். உஜ்ஜயினியில் இருக்கிற செவ்வாய் மங்களீஸ்வரங்கிற ஆலயத்தில், எல்லா ஆலயத்திலும் சிவனுக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால் லிங்கம் இருக்கும். அங்கு மட்டும் ஆடு இருக்கும். மேசராசிக்கு சிம்பிளான ஆடு முன்னாடி இருக்கும். ஒரு ஆட்டோட தலை இருக்கும். அந்த வகையில் உஜ்ஜயினியும் சோம்நாத்தையும் வளமாறுங்கள். மேசராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி குவித்து எல்லா வகையான வளங்களும் 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்துகின்ற என்பவர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.